டேரக்டர் அழகம் பெருமாள் டைரக்ட் பண்ண படங்களா என்னன்னா அந்த படங்களோட ஹிட் ஆர் ஃப்ளாப் அதை ரொம்ப முக்கியமாக அந்த படங்களை இந்த வீடியோ நம்ம கவுண்ட் பேசிக்கில் பார்க்க போகிறோம். நம்ம கூட மூணாவது இடத்துல பார்க்க போற படம் உதயா. உதயா தான் நம்ம அழகம் பெருமாளுக்கு முதல்ல டைரக்ஷன் பண்ணப்பட்ட படம். ஆனா கடைசியா அவரோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன படம் இந்த உதயா தான். 99ஆம் வருஷம் துல்லாதவனம் துள்ளும் இட்டுக்கு அப்புறமே விஜய் சிம்ரன் ஜோடி ரொம்ப ஃபேமஸா இருந்து ஸோ அப்பவே இந்த உதயா புக் பண்ணிட்டு நம்ம அழகம் பெருமாள். ஏஆர் ரஹ்மான் மியூசிக், கேமரா வந்து பிரியன், ப்ரொடக்ஷன் வந்து பிரமிட் நடராஜன், வசனம் வந்து சுஜாதான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங்ல தான் இந்த படம் எடுக்கப்பட்டது. ஏன்னா இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம மணிரத்னம் கிட்ட அசிஸ்டண்டா இருந்தவர் அழகம் பெருமாள். அதுவும் சாதாரணமா இல்ல, தளபதியிலிருந்து 20 வரைக்கும் அசிஸ்டண்டா அவ்வளவு பெரிய படங்களுக்கும் இவர் கூட இருந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு டீம் செட் ஆனதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னாடியே ஒரு படம் வந்து ரெடி பண்ணியிருப்பாரு முதலாகன்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் சாமியும் கரிஷ்மா கபூரும் நடிகர் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த படத்துக்கு முதலாகன்னு பேரை வச்சிருப்பாரு. நீங்க இந்த உன்னாலே படத்துல ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த படத்தோட பேருன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ராதிகா சுதாகர் பழைய பாட்டு ஒன்னிட்டா இருக்கும். ஸோ அந்த பாடல் வரையும் சொல்லாமே இந்த படத்தோட டைட்டில். இது 98 வருஷமே டைரக்ட் பண்ண பிளான் பண்ணப்பட்டது. அழகம் பெருமாளுக்கு தான் ஃபர்ஸ்ட் படமா இருந்தது. ஆனா அது அப்படியே டேக் ஆஃப் ஆகாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் 99ல இந்த உதயா படத்தை தயார் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படம்ன்றது பாத்தீங்கன்னா பயங்கரமான நிதி நெருக்கடியில் சிக்கி வேற லெவலில் லேட் ஆயிடுச்சு. விஜய் அப்பவே டாப் ஹீரோவா தான் இருந்துட்டு 99 தாண்டி 2000 மேல ரொம்ப டாப் ஹீரோவா வந்துட்டாலும் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்பவே போராடி கடைசியில் 2004 வருஷம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரிலீஸ் பண்ணதும் அப்ப விஜய்க்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஃபேஸ் கிடையாது. ஸோ இது 2000ல வந்தா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல வந்திருக்கும். இந்த டைம்ல விஜயோட இமேஜே வேற மாதிரி இருக்கு. ஸோ அந்த டைம்ல இந்த படம்ன்றது பாட்டெல்லாம் எப்பயோ வந்து ஹிட் ஆகி இருந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல ஃபர்ஸ்ட் படம் இதான் நினைக்கிறேன் விஜய்க்கு. ஆனா இந்த படம் ரிலீஸுக்கு டேட் ஆனதுல இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் வந்து பிரவீன் மணி தான் போட்டிருப்பாரு. ஏஆர் ரஹ்மான் கிடையாது பேக்ரவுண்ட். அப்புறம் இந்த படத்தோட கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அழகம் பெருமாளோட ஓன் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஏன்னா மனுஷன் வந்து உங்களுக்கு டேரக்டரா இப்ப நிறைய பேருக்கு நடிகரா தான் தெரியும். டேரக்டரா கூட பல பேருக்கு தெரியாது. ஆனால் நடிகரா அவ்வளவு பெருசா ஜெயிச்சிருக்காரு அழகம் பெருமாள் சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு மிக பெருசா ஜெயிச்சது அசிஸ்டன்ட் டைரக்டர். அதுக்கு முன்னாடி அவர் லைஃப்ல ஜெயிஸ்டார் தான் சொல்லலாம். ஏன்னா இஸ்ரோலியா ஒரு வேலை கிடைக்க இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா படிச்சு பொறியியல்ல வந்து இஸ்ரோலியா வேலை கிடைக்க இருந்தாரு. ஸோ அது வேண்டாம், என்னோட ஆம்பிஷன் வந்து சினிமான்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டாரு. அதுல ஒரு சில இன்டர்வியூல ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்காரு. ஏன்னா அவர் நினைச்சதை பண்ணிட்டார் அப்படின்றதுனால சொல்றாரு இஸ்ரோ வேலை வாய்ப்பு எனக்கு பிரச்சனை இல்லைன்ட்டு. ஆனா இந்த படத்துல அவரோட முதல் படம்னு சொல்லலாம். கேட்கானது பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த வெடிகுண்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு அந்த ஒரு இதுக்கும் லிங்க் ஆச்சு. எனிவே இந்த ஒரு கதைகளம்ன்றது நம்ம ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகல. ஆனா நம்ம அழகம் பெருமாளுக்கு அலைப்பாய்திலேருந்தே நடிகரா வந்துட்டாலும் புதுப்பேட்டையில தான் அவர் ஃபேமஸா இருப்பாரு. பட் அதுக்கு முன்னாடியே வந்து அவர் நடிக்கிறது கூப்பிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அவர் இந்த உதயா கோசம் ட்ரை பண்ணி இந்த படம் ரிலீஸ் ஆகிறது கோசம் நிறைய போறாரு. ஆனா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படம் ஒரு அட்டர் ஃபிளாப் ஆயிடுச்சு. விஜயோட கேரியர்ல இந்த அளவுக்கு ஒரு ஃபிளாப் இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு ஃபிளாப் ஆன படம் உதயா. அந்த வெற்றியை இன்னும் குத்தி கொலை பண்ற மாதிரி அடுத்த இதுலயே வந்து கில்லி வந்ததுனால அந்த படம் செமையா பிக்கப் பண்ணதுல இந்த உதயா டோட்டலா வந்து நசுக்கி போட்டாங்க தான் சொல்லணும். அந்த நசுக்களோட நம்ம அழகம் பெருமாளோட டைரக்ஷனும் சேர்ந்தே போயிடுச்சுன்னு சொல்லணும். ஏன்னா அதுக்கப்புறம் மனுஷன் டோட்டலாவே ஃபுல் டைம் வந்து நடிகரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் ஒரு மிக சிறந்த ஒரு தமிழ் சினிமாக்கு கிடைத்த வரம் தான் சொல்லணும் குணச்சித்திர நடிகரா. அழகம் பெருமாள் டைரக்ட் பண்ணதே 3 படங்கள் தான். அப்புறம் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டோம்னா நிறைய விஷயங்களை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். வெறுமனே சொல்லிட்டு ஒரு சிலர் இந்த வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க. அதான் ரொம்பவே கம்மியான செகண்ட்ல இருக்கு. அதுல என்ன புண்ணியம் வந்துற போது ஏதோ நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா சொல்லலாம் தான் இவ்வளவு லென்த்தா போகுது. அப்புறம் அழகம் பெருமாள் நிறைய படங்கள் ரொம்பவே வெயிட்டான கேரக்டர்லாம் நடிச்சிருக்காரு. அதுல பிடிச்ச படம் என்னன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. ஆனா எனக்கு அழகு பெருமாள் சொன்னோடனே ஞாபகம் வருது 1001 தான். அதுக்கு அடுத்து புதுப்பேட்டை வந்துருங்க. அப்புறம் நிறைய படங்கள் இருக்கும். சோ போட்டோம் நம்ம அடுத்த கொண்டு விடுவோம். நம்ம கவுண்டர்ல 2வது இடத்துல பார்க்க போற படம் ஜூட் ஆர் யூ ரெடி. இந்த ஜூட் ஆர் யூ ரெடி நம்ம அழகம் பெருமாளுக்கு 2வதா ரிலீஸ் ஆன படம். இந்த படம் வரும்போது இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பே நல்லா இருந்தது. ஏன்னா அழகம் பெருமாளுக்கும் அவர் ஆரம்பத்தில் எப்படி அசிஸ்டன்ட் டைரக்டரா மிகப்பெரிய வெற்றி பார்த்திருந்தாரோ அதுக்கேற்ற மாதிரியே அவருடைய முதல் படம் வெற்றியானதுக்கு அப்புறம் இந்த படம் வருது. அதை தாண்டி ஸ்ரீகாந்துக்கு இப்ப சம மார்க்கெட் செட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் தமிழ் சினிமால. சோ இந்த படம் அவருக்கு வந்து ஒரு நல்ல பிசிக்ஸோட ஒரு நல்ல எதிர்பார்ப்பாகவே ரிலீஸ் ஆச்சு. ஆனா அது எல்லாமே கொஞ்ச நாளுக்கு தான் நீடிச்சுது. இந்த படத்துல ஸ்ரீகாந்த் ஆகட்டும், மீரா ஜாஸ்மின் ஆகட்டும், ஃபெஃப்சிஜன் ஆகட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு செம எக்ஸ்பெக்டேஷன் இருந்து அது எல்லாமே சேர்ந்து விவேக்கோட காமெடியில மிக பெருசா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இதுக்கெல்லாம் வந்து பலம் சேர்க்கிற மாதிரி சன் டிவில வந்து அப்ப டாப் 10 ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்ப்பாங்க நிறைய பேர் தேட்டருக்கு போறதுக்குலாம். ஸோ அதுல நம்பர் 1 இடத்துல ஒரு சில வாரங்கள் இந்த ஜூட் ஆர் யூ ரெடி இருந்தது. படமும் கமர்ஷியலா நல்லா இருக்கும் சொல்லலாம். ஆனா அந்த ஒரு வெற்றிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25-50 நாள் வரைக்கும் தான் கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து லாங் ரனுக்கு போக முடியல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் கண்டிப்பா ஃபிளாப்னு சொல்ல மாட்டேன். ஆவரேஜ்ன்றது ஆவரேஜ் ஹிட் அந்த மாதிரியான ஒரு வெற்றி நிறைய பேர் சொன்னாலும் ஒரு ஹிட் ரேஞ்ச் வரைக்கும் போகலாம் எனக்கு தெரிஞ்சு. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்து பட் சூப்பர் ஹிட்லாம் கண்டிப்பா போகாது. நம்ம கவுண்டர்ல முதலிடத்துல பார்க்க போற படம் டும் டும் டும். இந்த டும் 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 இதுதான் வந்து நம்ம அழகம் பெருமாளுக்கு டைரக்ஷன்ல முதல் படமா ரிலீஸ் ஆச்சு. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு ஒரு படம் வந்து அரவிந்த் சாமி இது டிராப் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம உதயா வந்து ஆல்ரெடி பெண்டிங்ல இருக்கு. அதை தாண்டி விக்ரம் கூட இன்னொரு படம், அப்புறம் இன்னொரு படம் இவர் ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம அழகம் பெருமாளுக்கு அந்த படங்கள் டேக் ஆன் ஆகிறதுல வந்து ரொம்பவே பிரச்சனைகள் இருந்தது. ஸோ அதெல்லாம் நம்ம விட்டுருவோம்.
இருக்கும். ஏன்னா டிராப்டு படம்னு போனாக்கா நம்மளுக்கு தெரிஞ்சு தெரியாமல் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாமல் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இந்த முதல் படமான டும் 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 வந்து நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக மணிரத்னம் கிட்ட தளபதியிலேருந்து 20 வரைக்கும் இருந்திருக்காரு. அரவிந்த் சாமி கரிஷ்மா கபூர் வச்சு ஒரு படம் பண்ண இருந்து ட்ராப் ஆகிட்டு உதயாவும் ட்ராப் ஆனதுனால மனுஷா அவரே ப்ரொடக்ஷனுக்கு வந்து டும் 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 படத்துக்கு வந்து ஒத்துழைச்சிருப்பாரு. ஆக்சுவலி கதையிலேயும் வந்து அவரோட மணிரத்னத்தோட பங்கு இருக்கும். அந்த டைமில் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நல்ல எதிர்பார்ப்பு சொல்லலாம். ஏன்னா அப்போ மாதவனுக்கும் ஜோதிகாவுக்கும் செம பீக் இருந்துட்டு இருக்கு. ஸோ இது ஒரு தமிழ் வருஷத்துக்கு வருது. அப்போ பத்ரி டும் டும் இது ரெண்டுமே நல்ல ஒரு எதிர்பார்ப்பு. டும் 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 பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு சில மெயின் ஸ்கிரீன்ஸும் கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் செகண்ட் ஸ்கிரீனில் ரிலீஸ் ஆச்சு அந்த தமிழ் ஒரு எதிர்பார்ப்புக்கு. இல்லை இந்த படம் ஃபர்ஸ்ட் நாள் தேட்டருக்குலாம் போயிருந்தீங்கன்னா தெரியும். நான் உதயம் தேட்டருக்கு போயிருந்தேன். ஹவுஸ்ஃபுல் தேட்டரில் வந்து வெளியில் வரைக்கும் கூட்டம் நிற்கிது. என்னடா இது படம் வெளியில் வரைக்கும் நிற்கிதுன்ற அளவுக்கு அன்றைக்கி வேடிக்கையாக பார்த்தேன். ஏன்னா அப்போ நான் லிட்டில் ஜான் தான் எதிர்பார்த்து போனேன். ஏன்னா அப்போ ஒரு 15 வயசில் அப்படி தானே டேஸ்ட் இருந்து குள்ளமாக இருக்கிறாண்டா மனுஷன் அந்த மாதிரி சின்ன புலதனமாக இருந்திருக்கும். ஆக்சுவலி டும் 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 தான் வந்து ரியலி வந்து அப்போ எக்ஸ்பெக்டேஷனில் யங்ஸ்டரில் இருந்திருக்கும்ன்றது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அப்புறம் இப்போ நான் பேசுனதை வச்சு யாராச்சும் அந்த தமிழ் வருஷத்துக்கு நான் லிட்டில் ஜான் படம் பார்த்து நினச்சிக்காதீங்க. லிட்டில் ஜானுக்கு டிக்கெட் கிடைக்கல. டும் டும் டுமுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அதுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம். ஸோ தேட்டருக்கு போயிட்டும் படம் பார்த்தே தீரணும்னு இருக்கும். நல்ல வேலை எனக்குன்ட்டு அப்போ ஒரு டப்பிங் படம் ஹாலிவுட்டோட டப்பிங் மந்திரவிலிகள்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த டைட்டில் மட்டும் நான் இருக்கு. அது என்ன இங்கிலீஷ் படம்லாம் தெரியல. படம் ஏதோ பார்த்துட்டு வந்துட்டோம். 1.5 மணி நேரத்தில் முடிச்சு வீட்டுக்கு அமிச்சிட்டானுங்க. அடிக்கிற வெயிலுக்கு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஏசியில் உட்கார வந்தா என்னடா இந்த வேலை பார்த்துட்டீங்க டிக்கெட்டு காசு அதே தானே வாங்கினீங்கன்ற மாதிரிலாம் இருந்தேன். ஆக்சுவலி இந்த டும் டும் டும்லாம் எனக்கு சொன்ன உடனே அந்த ஒரு காலத்துக்கு மைண்டு போயிடுங்க. அதான் என்னடா தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி இங்கே ரியலாகவே தேவையில்லாத தான். இருந்தாலும் நான் நிறைய வீடியோ பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி பழைய நினைவுகள்லாம் வரும்ன்றதை ஒரு வீடியோலாச்சும் ஷேர் பண்ண நினைச்சா அதை இங்கே பண்ணுறேன். சரி வாங்க இப்போ டும் 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 போயிடுவோம். இந்த டும் 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 படத்தோட கதைக்களம் வந்து அன்னைக்கு டைமில் நிறைய பேருக்கு பிடிச்சது. ஆக்சுவலி இந்த ஒரு லவ் கான்செப்ட்றது நல்லாவே வந்து தேட்டரிக்கில் பல பேரால் ரசிக்கப்பட்டது. அதை தாண்டி விவேக்கோட காமெடியும் நல்லாவே வந்து மைல்டாக ரசிக்கப்பட்டது. தாண்டி இந்த படத்தோட பாட்டுலாம் அப்போ நல்ல ஹிட் ஆச்சு. ஆக்சுவலி நம்ம யுவன் சங்கர் ராஜா இளையராஜாலாம் மிகப்பெரிய டாப்பில் பார்த்துருப்போம். கார்த்திக் ராஜாவோட நேரத்துக்கு வந்து நிறைய பாடல்கள் வந்து நல்லா இருந்தாலும் அது பெருசாக ஹிட் ஆகிருக்காது. அதை தாண்டி படங்கள் வந்து ஓடியே இருக்காது. அதுக்கெல்லாம் வந்து ஒரு விதிவிலக்காக இந்த டும் 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 சொல்லலாம். ஏன்னா பாட்டுகள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றி. அதை தாண்டி வந்து படமும் ஒரு 100 நாள் ஓடி ஒரு சூப்பர் ஹிட் படம் சொல்லிட்டு நம்ம இந்த டும் 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 சொல்லலாம். ஆக்சுவலி நம்ம அழகம் பெருமாள் உங்களுக்கு டேரக்டரா மிகப்பெரிய ஒரு மணிரத்னம் மாதிரி லெஜண்ட் ஹிட் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தது. அதை தாண்டி ப்ரொடியூசராக மாறப்பட்டது. அப்புறம் ஆக்டராக வந்து பெருசாக சாதிச்சது. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இந்த இடையில. அதை தாண்டி இவருக்கு இன்னொரு முகமாக பார்த்தீங்கன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்றதும் இருந்திருக்கு. ஏன்னா மணிரத்னம் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட படங்கள் ஹிந்தி இந்த மாதிரி சில விஷயங்களை டப்பிங் ஆகும்போது அதில் மோஸ்ட் ஆஃப் நிறைய படங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சில படங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலி அழகம் பெருமாள் வாய்ஸ்ன்றது கண்டிப்பாக யூனிக் தான் சொல்லலாம். அவரோட அந்த ஃபேஸ் கட்டும் ஆக்டிங்கும் எப்படி ஒரு யூனிக்கோ அந்த மாதிரி அவரோட வாய்ஸ்ன்றது தாண்டி அவரோட வாய்ஸ் ஸ்டைல் மாடுலேஷன் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனிவே இந்த மாதிரி ஒருத்தரோட ஹிட்டார் ஃப்ளப்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க. ஸோ நம்ம அழகம் பெருமாளை பற்றி ஒரு டேரக்டராக இருக்கிறனால 3 படமே டேரக்ட் பண்ணியிருந்தாலும் நிறைய விஷயங்களை இன்ஃபர்மேஷனோட சேர்த்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோவில் லென்த்தாக போயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் அழகம் பெருமாளை பற்றி மோஸ்ட் ஆஃப் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் அழகம் பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோவில் சொல்லப்படாத விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எது எப்படியோ இந்த வீடியோ பார்க்குற மொத்த பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்களான்றதை ஃபஸ்ட்டு பாருங்கப்பா. பண்ணலன்னா பண்ணுங்க.